எங்க இருக்க? கிட்ட வந்துட்டேன். சீக்கிரம் வா, யாராவது வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? ஐயோ, என்ன புரிஞ்சு போய் சீக்கிரமா வா. ஏய், ஜீப் வந்துச்சு, சீக்கிரம் வா. அழாத, வரும்போது 2 பாப்பாவோட வரணும், சரியா? ஏய், போடி. ஏய், வா வா, சீக்கிரம் வா. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, தேனிக்கு போகாதீங்க, போடிக்கு போங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன என்ன சொல்ற நீ? மேரி, உனக்கு அக்கா இருக்கு, உனக்கு அக்கா நான் இருக்கேன் மேரி. ஏய், தலை. எல்லாத்துக்கும் மட்டும் சேர்த்துக்கிட்டு. என்னாண்டு எத்தனை பீஸு? 1 2 2 தான். என்னப்பா சரிச்சிட்டியா? விழுந்தது எவன் பார்த்தான்? பேசி முடியா? ஏய், இதுல அவங்க விழுந்ததை யார்ப்பா பார்த்தது? ஐயா நான் தான் பார்த்தேன். வாயா வந்து செஞ்சுக்காமி. ஐயோ நான் பார்க்கல. ஏய், என்னப்பா அது? ஆளு பீமாய் மாதிரி இருக்கான், பேரி வந்த மாதிரி ஓடுறான். ஐயா, அவனை நாங்க எதுக்கு செஞ்சு காமிக்க சொன்னோம்னா, பரீட்சையில தோத்தவன் பாஞ்சு போய் விழுவான், லவ்ல தோத்தவன் எகிரி போய் விழுவான், லைஃப்ல தோத்தவன் 7 அடிக்கு முன்னால விழுவான். நோய் முத்தி போய் கவனிக்க யாரும் இல்லைன்னா அவன் நின்ன இடத்துல இருந்தா 2 விழுந்து சேர்த்து போயிடுவான். கடங்காரம் துரத்திட்டு வந்தா 80 அடி தாவி விழுவான். இப்படி இந்த குரூப் எப்படி விழுந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு குழு கிடைச்சா தானே நாங்க தேடி போறது வசதியா இருக்கும். ஏ சித்தப்பு, என்ன பாடம் நடத்துறியா? இப்படி பாடம் நடத்தி தானே தலை பப்பாளி பழம் மாதிரி இருக்கு. மூடிக்கிட்டு ரேட்ட பேசு. ஏப்பா, பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்களாம் நல்லா கேட்டுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 500 அடிக்கு கீழே 1000 அடிக்கு கீழே எல்லாம் பாடி கிடக்காது. 3000 அடிக்கு கீழே தான் பாடி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு பேச முடியும். ஓகே, நிறுத்தியா? அவங்களே பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பணம்னு பேசிட்டு இருக்கீங்க, நியாயமா இது? ஏய், இங்க வா உட்கார். நீ லோக்கல் ஆளு தானே? போன வாரம் இதே மாதிரி 2 பீஸ் தூக்கிட்டு வந்தோம்ல, கொண்டாந்து மேல வச்சோம். போலீஸ்காரன் வந்தா அவனை அரெஸ்ட் பண்ணா, இவனை அரெஸ்ட் பண்ணா, அவன் ஒரு பாடி தூக்கிட்டு போனா, இவன் ஒரு பாடி தூக்கிட்டு போனா. இவனா எங்களுக்கு காசு கொடுத்தானா? கடைசியா என்னடா ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா 2 கள்ளக்காது. நாங்க என்ன இலவசமா இங்க சேவ் பண்ணிட்டு இருக்கோமா? சரி, இவ்வளவு நீ பேசுறீல்ல, நாங்க போய் தூக்கிட்டு வரோம். காசை நீ தரியா? நீ தரியா காசு? வந்துட்டாரு பெருசா நியாயம் பேசுறது. பா யோ, வேணும் நீயும் வாய. கீழே வந்து இடத்த பார்த்துக்கோ. எப்படி நீ அங்கே தான் வர போற? விஷயம் தெரியாத உனக்கு? நம்ம குணாலாம் குணா, அவன் உன் பொண்டாட்டிய அப்புறம் ஸ்டார்ட் நீ. அப்பா ஈஸ்வரா, ரொம்ப நாளைக்கு பிறகு உன் தயவுல 2 பீஸ் ஒன்னா செத்து கிடக்குப்பா. நீ பாட்டு தனித்தனியா உடுத்து விட்டுறாங்க.
சேர்ந்து கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணுப்பா. ஏப்பா நண்டு என்ன நம்ம ஒரு 1000 அடி தாண்டி இருப்போமா? 100 அடி தான் தாண்டி இருப்போம். மூடிட்டு வா. உனக்கு தான் ரிட்டையர் கொடுத்துட்டோமே, எதுக்கு கொஞ்சம் உயிரை வாங்குறேன்? ஏன் நண்டு மோகன சுந்தரியோட பீஸ் இங்க தானே நம்ம எடுத்தோம். அந்த 68 வயசு கிளவியே இன்னமுமா நீ மறக்கல? பேசாம வா சித்தப்பு. எவ்வளவுயா பேசுன? 3000 ரூபாப்பா. நண்டு பாத்து பாத்து எங்களுக்கு எந்திரிக்க தெரியாதா? ரேட்டு பேசு. ரேட்டு விட்டு கொடுத்தோமா? ஏன் நண்டு கோவமா இருக்க? 3000 ரூபாய்க்கு யாரை கட்டியா ஒத்துக்கிட்ட? ஓங்கால மாதிரியா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு 6 பீஸ் விழுகும், இன்னைக்கு அப்படியா? 6 மாசத்துக்கு ஒரு பீஸ் தான் விழுகுது. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரு. 3000. உனக்கு என்ன ஓஞ்சு போனவன் வீரமா போயிட்டு ஓரமா படுத்துக்குவேன். நான் அப்படியா? ஆசையா போயிட்டு பக்கத்துல படுக்கலாம்னா பட்டுப்புட வாங்கிட்டு சொல்றா பொண்டாட்டி. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. 3000 ரூபாய்க்கு யாரை கேட்டா ஒத்துக்கிட்ட? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுப்பா. மரியாதை கொடுக்க முடியாதா? மரியாதை கொடுக்கணும். மரியாதை. ஆமா, மரியாதை கொடுக்கணும். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் ஒன்றும் பண்ண முடியல. மூஞ்சியை பார்த்துட்டா முன்னால போப்பா. மூஞ்சி பாக்குற மாதிரியாடா இருக்கு மூஞ்சி. இவனுமா ராத்திரியான நாக்கு தொங்க போட்டு வந்துடுறல சரி கடிக்க புத்தி வேண்டாம், காசு வேணாம். 3000 ரூபாய் ஒத்துக்கிட்டு இங்கே பாரு, 3000 அடியில் பீஸ் கிடைக்கும்னு சொல்லி கூட்டு வந்திருக்க. 4000 அடியில் வேறு கிடைக்கும்னு சொல்லியிருக்க. அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்ச குழப்பி ஒன்றை பீஸாக்கி மேலே தூக்கிட்டு போயிடுவேன். வானட்டு 6000 ரூபாய் கேட்டிருந்தா பார்த்து பாடியே வேணா ஓடிப்பாங்கடா. அப்புறம் சோத்துக்கு சுண்டு வளர்த்தான் செப்பிட்டு கிடந்துருப்பீங்க. அல்லோ காரு. ஹலோ. யோ ஏட்டு கேட்குதையா? யோ நான் ஏட்டு இல்லையா, எஸ்ஐ பேசுகிறேன். யோ ஏட்டா இருந்தாலும் எஸ்ஐயா இருந்தாலும் கேட்குதுல்ல. இங்கே பாரு, 3000 அடியில் பீஸு தூக்கினா தான் 3000 ரூபாய் பேசுனது. 3000 அடியும் தாண்டி போயிட்டு இருக்கிறோம், இன்னும் பீஸு சிக்கலை. பசங்க குளவரியோடு இருக்கானுங்க. இந்த பாரு, பேசின தொகையை விட 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு. இல்லைன்னா பயணத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக்க வேண்டியதா, வேறு வழி இல்லை. எப்போவும் 2000 ரூபா தானே வாங்குவீங்க, இப்போ என்ன 3000 ரூபா? ஒரு நிமிஷம். கருவாப்பாய். ஹலோ, இங்கே பாரு, 2000 ரூபாய் நீ எக்ஸ்ட்ரா கொடுத்தா 500 ரூபா உனக்கு கமிஷன் கட்டாயிரும். பரவாயில்லையா? யோ 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 அவசரப்படாதயா, இரியா பேசி தீர்த்துக்குவோம். ஓகேவா? அப்படி இப்படியா? தேங்க்யூப்பா. அப்பா, இப்போ சந்தோஷமாயா உங்களுக்கு? கோவப்பட்டாலும் அதிகமாக கோவப்படுறாங்க, சிரிச்சாலும் ஓவரா சிரிக்கிறாங்க. விடு சித்தப்பு. அப்பா ஈஸ்வரா, இறங்கி 2 நாளாச்சு. ப்ளீஸ் 2 எங்கப்பா ஒழிச்சு வச்சிருக்கல. வயசான காலத்தில் உன் பக்தங்க பிடிச்சி சரி, நீ பெப்ப பைய கூட்டிட்டு கீழே போய் தேடு. அந்த கிழவனை கூட்டிட்டு இங்கிட்டு போய் தேடு. பொண்ணு அங்கதான்டா கிடக்குறா. பரவாயில்ல, பீஸை நான் தான் கண்டுபிடிச்சேன். 500 ரூபா பங்கு பிரிக்கிறவங்க எனக்கு தனியாக வந்துடணும்டா. அந்த நண்டு பேர்ட்ட சொல்லி வச்சிரு, தகராறு பண்ணக்கூடாது. கர்மம் பிடிச்சவன் இதுக்கு அப்படி கத்துனா.
எப்படி கிடக்குறா பாரு, கரகம் பிடிச்சா விழுந்து சாணம் முடிவு பண்ணா பக்கத்துல எங்கேயா விழு வேண்டியானே, தேடி வந்து விழுந்திருக்கா பாரு, நம்மளே இவ்வளவு தேட விட்டுக்கிட்டு. ஏய் திட்டாதப்பா, இந்த தேவதை மட்டும் இந்த குளிக்கல விழுகாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்குமா? அதுவும் சரி. அட வெடிச்சத்து ஒட்டி படுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான்ல, ஒரு 1000 எக்ஸ்ட்ரா கொடுத்துரு. ஏ நண்டு இறங்கு. கூட கூட ஏ குமாரு கயிறு கட்டு. இந்தடா டேய். டேய் குமாரே, சொல்றேன் கேளுடா, கொஞ்சம் இருடா. விட மாட்டாங்க போல இருக்கே. டேய் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையில தயாரா இல்ல சித்தப்பு, அவனே இறக்கு. நினைச்சேன். எப்ப சரி நீ ஏறுப்பா. இந்த சைடு வா. என்ன அமுக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். வச்சுக்கிறேன். போடு போடுறா. போடுறா. இப்படிப்பா. ஓகேவா? தூக்கு தூக்கு. ஏய் ஏய் குமார், சரக்கு குடுறா. குடுறா. இருக்கு. ஏய் தூக்கு தூக்கு. சித்தப்பு, போன ஜென்மத்துல நான் டாக்டரா இருந்திருப்போனோன்னு நினைக்கிறேன். தப்பா ஆபரேஷன் பண்ணி நிறைய பேரை போட்டு தள்ளிட்டேன். அதான் இந்த ஜென்மத்துல கடவுள் என்ன பணத்தோடவே சுத்த விட்டாரு. போன ஜென்மத்துல இவர் டாக்டர்னு சொன்னா நாங்க நம்பிடுவோம். டேய் இந்த அள்ளி ஊத்துற வேலையை பொண்டாடியில வச்சுக்கடா. ஆமா இவர் அள்ளி ஊத்தவே மாட்டாரு. அவன் கிடக்குறான். ஏய் நீ வாய போய் முடியா. ஸ்டார்ட் பண்ணுதே. அப்பா ஈஸ்வரா, இந்த பீஸுக்கு தேர்ந்து மாற்றுறதெல்லாம் தங்க நகைகளா இருக்கணும். கவரிங் நகையை கையில கொடுத்து ஏமாத்தி போடாதையா. செயின் மாட்டிருச்சு. செயின் எங்களை கைவிடலப்பா. பாருப்பா இன்னும் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருப்பா. அவசரப்படா. நல்லா பாரு. மோதிரம். ஏஞ்சித்தே, இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பீஸை மேலே தூக்கிட்டு போயிருக்கோம். ஆமா, எல்லா பீஸும் கையை இறுக்கமா முடியிருக்கு. அதுல இலைங்க வேற மாட்டிக்கிட்டு இருக்க. ஏன்? அது ஒன்றும் இல்லைப்பா, கடனுக்கு பயந்தவனுக்கு காதலில் தோத்தவனுக்கு குதிச்சு தானும் முடிவு பண்ணிடுவானுங்க. சாவோட பயத்தில் எப்படியாவது பிழைச்சிட மாட்டாமான்னு மரஞ்செடி கொடி பிடிச்சி தொங்குவானுங்க. அதில் மாட்டேங்களதாப்பா இது. எல்லாம் தெரியுதுல சித்தப்பு உனக்கு. காதில் ஒன்றும் இல்லை. கட்டு. வண்டியை ஓட்டுறேன்.